பச்சை பட்டாணியை வச்சு இது வரைக்கும் இப்படி நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டீங்க. ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் பச்சை பட்டாணி எடுத்துருக்கேங்க. அதாவது தோலோடு முழுசாக வரக்கூடிய பட்டாணியிலேருந்து உரித்து சுத்தமாக அலசி தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். 250 கிராம் அளவுள்ள மெஷரிங் கப்பில் 1 கப்பு எடுத்துருக்குறேங்க. இவ்வளோ தான் எடுக்கணுன்றதில்ல, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கலாம். இந்த பட்டாணியை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பட்டாணியை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேங்க. இதில் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. அப்படி சரியாக மசியலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சேங்க. அதுக்கப்புறம் 50 ml தண்ணி சேர்த்து அரைச்சேன். பாருங்கள், நல்லா வழுவழுப்பாக அரைப்பட்டுருக்குது. இந்த மாதிரி தான் நமக்கு அரைப்படணும். இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அரைச்ச பட்டாணி பேஸ்ட்டை நான் மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டேங்க. இப்போ இதில் சேர்க்கறதுக்காக நம்ம பட்டாணி எந்த கப்பில் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க. நான் 250 கிராம் கப்பில் தான் பட்டாணி எடுத்தேன். அதே கப்பில் 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். கடலை மாவு எடுத்த அதே கப்பில் அரை கப்பு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேங்க. அதாவது பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். வறுத்த மாவு வறுக்காத மாவு எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இந்த அரிசி மாவை நான் இதில் சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சீரகப்பொடி வேண்டான்னா நீங்கள் ஓமப்பொடி கூட சேர்த்துக்கலாம், இல்லை ஓமத்தை கசக்கி விட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ இதில் சேர்க்கறதுக்காக ஒரு சின்ன குழிக்கரண்டியில் சூடான எண்ணெய் எடுத்துருக்காங்க. அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எண்ணெய் வேண்டான்னா வெண்ணெயை உருக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தோன்னா அப்படியே பொறுமையாக தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா பிசைய ஆரம்பிங்க. சூடாக இருக்கும். நமக்கு தண்ணி தேவைன்னா தான் சேர்க்கணும், இல்லைனா இந்த ஈரப்பதத்துலேயே நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். இது எண்ணெய் சேர்க்கறதுனால நல்ல முறுமுறுப்பாக கிடைக்கும். அதுக்காக தான் எண்ணெய் சேர்க்குறோம். இந்த பதத்தில் நல்லா லூஸாக இருக்க மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க. நம்ம பட்டாணியில் சேர்த்து அரைச்ச தண்ணி தான், வேறு எந்த தண்ணியும் நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. இந்த பதத்தில் இருந்தால் நமக்கு மாவு கரெக்டாக இருக்கும். பிழியறதுக்காக நான் இந்த அச்சு தாங்க போட்டிருக்கிறேன். இப்போ இது உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே எண்ணெய் தடவி விட்டுக்கலாம் லேசாக. இந்த மாதிரி தடவுனதுக்கு அப்புறமா இதிலேருந்து மாவை கொஞ்சமாக எடுத்துகிட்டு இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும். நம்ம விட்டு விட்டு எடுத்தோன்னா அருந்து வரும். இந்த பதத்தில் தான் நமக்கு வேணும். பொரிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நாம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி விட்டு விட்டு பிழிஞ்சால் துண்டு துண்டாக வரும். அப்படியே பரவலாக பிழிஞ்சுக்கோங்க, ஒன்று மேலே ஒன்று விழாமல். இல்லை உங்களுக்கு முறுக்கு போல் வேணும்னாலும் சேர்ந்தா மாதிரி பிழிஞ்சிக்கலாம். அந்த மெத்தட்டையும் செய்ய முடியும். ஒரு 30 செகண்ட் அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறமா பெரட்டி விடலாம். பிழிஞ்சு விட்டு 30 செகண்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ அப்படியே பெரட்டி விட்டுக்கலாம். நம்ம உடனே பெரட்டி விட்டோம்னா அப்படியே ரொம்ப பொடிசாகிடும். இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க. நம்ம பட்டாணி சேர்த்துருக்கிறதுனால இந்த கலரில் தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே பெரட்டி விட்டுக்கோங்க. நம்ம பட்டாணி சேர்த்துருக்கிறதுனால இந்த கலரில் தான் இருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு நிறம் மாதிரி வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதில் பொங்கி வந்த நுரையும் நல்லா அடங்கியிருக்கு பாருங்கள். இது மாதிரி வந்தாலே ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நாம் எடுத்துக்கலாம். பட்டாணியில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. அதை வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு பசியோடு இருக்கும்போது இப்படி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பட்டாணி சேர்த்துக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி இது. இப்போ இதை நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன். இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். நாம் ரெடி பண்ண மாவு எல்லாத்தையுமே நான் பொரித்து எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம வேர்க்கடலை பொரிக்க போகிறோம். அதுக்காக நான் உள்ள வலக்கரண்டி வச்சுட்டு மெஷரிங் கப்பில் அரை கப்பு எடுத்துருக்கேங்க. 125 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். நான் பச்சை வேர்க்கடலை தாங்க சேர்க்குறேன். சப்போஸ் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் போட்டுட்டு சும்மா ஒரு பரட்டிட்டு எடுத்துருங்க. டேஸ்ட் நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். இது பச்சை வேர்க்கடலைன்றதுனால எண்ணெயில் நல்லா பொரியணும். கரண்டியில் வச்சு நம்ம பொரிக்கும் பொழுது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே போட்டும் எடுக்கலாம். எடுக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். இது மாதிரி பொரிக்கும் பொழுது ரொம்ப சுலபமாக பொரிச்சிடலாங்க.
இப்போ பாருங்கள் வேர்க்கடலை நல்லாவே பொரிஞ்சிருச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் பொரிச்சா போதும். நல்லா எண்ணெய் சூடான உடனே மிதமான தீயில வச்சுட்டு பொரிச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த கரண்டியை வெளியே எடுத்துக்கிறேன். நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு நம்ம மாற்றிக்கலாம். நான் பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன், அதில் மாற்றி விட்டுக்கிறேன். மறுபடியும் வலக்கரண்டியை நான் எண்ணெயில் வச்சுக்கிறேங்க. எந்த கப்பில் வேர்க்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் நான் அவல் எடுத்திருக்கேன். அதாவது சிகப்பு அவல், கெட்டிய அவல் எடுத்திருக்கேங்க. அதை இதில் சேர்த்துக்கிறேன். சிகப்பு அவல் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அவல் பார்த்திங்கன்னா உடனே புரிஞ்சிடும். ஒரு கலரி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி 1 நிமிஷத்துக்குள்ளேயே புரிஞ்சிருச்சு பாருங்கள். போட்டவுடனே புரிஞ்சிருச்சு. நல்ல பெருசாக இருக்குது. இப்போ கரண்டியை வெளியே எடுத்துகிட்டு எண்ணெய் வடிய விட்டுக்கலாம். டிஷ்யூ பேப்பர் போட்ட பிளேட்டில் நான் மாற்றி விட்டுக்கிறேங்க. ஏற்கனவே வேர்க்கடலை மாற்றிருந்தோம், அதிலே மாற்றிக்கலாம். மறுபடியும் வலக்கரண்டியை நான் எண்ணெயில் வச்சுக்கிறேங்க. நாம் அவல் வேர்க்கடலை எடுத்த அதே கப்பில் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை நல்லா கொஞ்சம் சூடாகி பொரிஞ்சாலே போகிறோங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம எண்ணெயில் பொரிச்சாலே போதும். ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. பொட்டுக்கடலையும் ஒரு நிமிஷத்துக்குள்ளரே நம்ம பொரிச்சிட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா பொரிஞ்சிருக்கு. ஏற்கனவே பொரிஞ்ச கடலை தான் நல்லா முறுமுறுப்பாக இருக்கிறதுக்காக தான் நம்ம பொரிக்கிறோம். எண்ணெய் வடிய விட்டுட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எல்லாத்தையுமே நான் ஒரே பிளேட்லேயே மாற்றிக்கிறேங்க. டிஷ்யூ பேப்பரில் மாற்றிக்கலாம். மிச்சம் எண்ணெய் இருந்தாலும் அது உறிஞ்சிடும். மறுபடியும் வலக்கரண்டியை நான் எண்ணெயில் வச்சுக்கிறேங்க. 15 பல்லு பூண்டை நான் தோலோடு இடித்து வச்சுருக்கேன். சுத்தமாக அலசிட்டு இடித்து எடுத்துக்கோங்க. இதில் சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்துட்டு அப்படியே ஒரு பரட்டிடுங்க. பூண்டு ஒரு 10 செகண்ட் பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். ஒரு 4 இனுக்கு கருவேப்பிலையை சுத்தமாக அலசி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் தூரமாக போயிடுங்க. எட்ட நின்று சேர்க்குறது நல்லது. பூண்டு கருவேப்பிலை இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம கரண்டியை வெளியே எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நாம் ஏற்கனவே சேர்த்து வச்சுருக்கிற பொருட்கள் இருக்கிற பிளேட்லேயே நான் மாற்றி விட்டுக்கிறேன். எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதில் சேர்க்கறதுக்காக நான் 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா வச்சுருக்காங்க. அதை இதில் சேர்த்துக்கிறேன். சாட் மசாலா இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு கூட நம்ம அப்படியே தூவி விட்டுக்கலாம். பரவலாக இருக்கும். நான் 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா எடுத்துருக்காங்க. சாட் மசாலா இல்லைன்னா பரவாயில்லை, அப்படியே கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். நம்ம கையில் எடுத்துகிட்டு தூவி விட்டால் பரவலாக இருக்கும். காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் எடுத்துருக்காங்க. அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்தை பொறுத்து நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. உப்பு நான் 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம சாட் மசாலா போட்டிருக்கனால அதில் உப்பு இருக்கும், அதனால் குறைவாக சேர்க்குறேன். உங்கள் உப்பு காரம்லாம் உங்கள் விருப்பம் தாங்க. இப்போ நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். மசாலா இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மசாலா, அதாவது எந்த உப்பு காரமும் சேர்க்காம தான் பொரிச்சு எடுத்தோம். அதனால் இதுக்கு மசாலா போட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம உப்பு காரம் எல்லாமே சேர்த்துட்டோம். அதனால தான் நான் இதுக்கு போடலை. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய பீஸ் இருக்கிற மாதிரியே பிழிஞ்சு விட்டுருக்காங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்னதும் இருக்குது, பெருசும் இருக்குது. இதை நீங்கள் இந்த மாதிரி மிக்சராக பண்ணாமல் முறுக்கா கூட அப்படியே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு குலுக்கிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ ரெண்டும் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிட்டு நமக்கு சூப்பரான மிக்சர் தயாராகிடுச்சுங்க. நம்ம பட்டாணியை வச்சு அருமையான மிக்சர் தயார் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு மிக்சராக செய்ய பிடிக்கல, முறுக்காக செஞ்சு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் முறுக்கு போல் கூட சுற்றலாங்க. அது அருந்து வரல, நானே தான் அருந்து வரா மாதிரி விட்டு நான் பிழிஞ்சு விட்டேன். அருந்து வராமலும் நம்ம அப்படியே சேர்ந்தாப்போல புரிய முடியும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். உங்கள் விருப்பம் தாங்க மிக்சராக செய்கிறதும் முறுக்காக செய்கிறதும். நம்ம பட்டாணியை வச்சு செஞ்சுருக்கோங்க. பட்டாணியை சமைச்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இப்படி செஞ்சு கொடுத்து பார்த்தா கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காதுங்க. இதை நீங்கள் 1 வாரம் 10 நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு தினந்தோறும் கொஞ்சம் கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு அவங்க பசியோடு வரும்பொழுது வச்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? பாருங்கள், நான் கொஞ்சமாக எடுக்கிறேன், எல்லாமே கலந்துருக்கணுங்கிறதுக்காக. நல்லா முறுமுறுன்னு இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. நான் சாப்பிட்ற சத்தத்திலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ முறுமுறுப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை பாய்.